Hi, Grade 12 NCRT Chapter 4 Chemical Kinetics உடைய book back answer பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.18. For a first order reaction, so the time required for 99% completion is twice the time required for the completion of 90% of the reaction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரூவ் பண்ணுற கொஷின் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஈக்குவேஷன் பாருங்க. K that is equal to 2.303 divided by T into log of concentration of இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அட் இனிஷியல் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அட் டி அப்படின்னு நமக்கு இங்கே இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 90% நம்ம எழுதலாம். இப்போ 90%ன்றப்ப இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரைட்டா. ஸோ கான்சன்ட்ரேஷன் அட் டைம் பார்த்தீங்கன்னா 90% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ இருக்கும்? 100 மைனஸ் 90 நமக்கு என்ன வரும்? 10 வரும் ரைட்டா. அப்போ ஏ 10 ஆயிடுச்சு. அதே மாதிரி டைம் தட் இஸ் ரெக்வயர்ட் தட் இஸ் ஈக்குவல் டு T90 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எனக்கு எப்படி மாறும்? K that is equal to 2.303 divided by T 90%, right? So into log of 100 divided by A என்ன நமக்கு இருக்கு? A ஓட வேல்யூ நமக்கு 10, right? ஸோ அப்போ என்ன ஆயிரும்? இதுவும் கேன்சல் ஆயிரும். log 10 ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? K that is equal to 2.303 divided by T90 into 1. Time required for 90%. அப்போ time required for 90% that is equal to 2.303 divided by என்ன வரும்? நமக்கு K வரும். ஸோ இதுதான்ப்பா டைம் required for 90%. இப்போ 99% போகலாமா? ஸோ T99 பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு இனிஷியல் வேல்யூ A that is equal to A0 that is equal to 100. அடுத்து என்ன வரும் நமக்கு? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A என்ன ஆகும் நமக்கு? 99% அப்படின்னா 100 மைனஸ் 99 எவ்வளோ தான் மிச்சம் இருக்கும் நமக்கு? ஒரே 1% தான் மிச்சம் இருக்கும். அண்ட் டைம் தட் இஸ் ஈக்குவல் டு டைம் ரெக்வயர்டு ஃபார் 99% அப்படின்னு நான் வச்சுக்கிறேன் ரைட். ஸோ இப்போ நமக்கு பாருங்கள் K தட் இஸ் ஈக்குவல் டு 2.303 டிவைடட் பை T 99%, ரைட், இன்ட்டு லாக் ஆஃப் இங்கே வரும் நமக்கு 100 டிவைடட் பை 1. ஸோ அப்போ இந்த பாடம் நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா லாக் 100 எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா லாக் ஆஃப் 10 to the power of 2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ K that is equal to 2.303 divided by T 99% into log of 2. இந்த லாகில் எப்பவுமே பவரில் இருக்க முன்னாடி எழுதிக்கலாமா? அப்போ எப்படி எழுதிக்கலாம்? K that is equal to 2.303 divided by T 99% into 2 into log 10 அப்படின்னு எழுதிக்கலாம். log 10ஓட வேல்யூ 1. ஸோ அப்போ என்ன நமக்கு T 99% that is equal to 2 into 2.303 divided by K அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு என்ன தெரியும்? 2.303 டிவைடட் பை கேனா T19 தெரியும். அப்போ T99% தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு T90% அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்போ டைம் ரெக்வயர்டு ஃபார் 99% கம்ப்ளீஷன் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த டைம் ஆஃப் டைம் ரெக்வயர்டு ஃபார் 90%. ஸோ கண்டுபிடிச்சாச்சு. ப்ரூவ் கொஷின் தான் முடிச்சாச்சு ரைட். தேங்க்யூ.